பாத்தியடா வெக்கம் கிட்டவனே. ஆசை இல்லாம இருக்கு அறுத்துப்பிட்டியா? என்ன மயத்துக்கிட்டி அந்த ஆளு கிட்ட? சரி விடு. நீ கொண்டை மட்டும் பிடிச்சா ஆகாதரா. இது எதுக்குடிங்க? இங்க வா, இன்னைக்கு ஒட்டு மசர் வச்சிருக்கா. சரி நீங்க கோவிக்காதீங்க. இனிமே உங்களை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மாடு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா இல்லையா? விடு, நான் உனக்கு ஒரு புதுசா உனக்கு கத்து தர்றேன். மாடு கட்டுத்தரையை விட்டு அத்துக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்க. சரி, எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் வந்துடும். நான் கேட்குற காவல்காரனா டோக்கன் கொடுக்குறவனா? சரி இங்க வா, ஓ மசுரா அக்கறி தங்கச்சி தங்கா கூப்பிடுறா முன்னாடி தாடி எம்புட்டு மரியாதை. அந்த பிள்ளை போயிடுச்சுடா, அந்த பிள்ளை மே விட்டுரு. வாடா செல்லம். அட வந்து தொலை பக்கியலா. வரது வரது. ஒரு தங்கச்சி ஒத்துக்கிட்டு என்னடா பண்ண நீ? தங்கச்சி நான் இருக்கும்போது அந்த பிள்ளை நீ கட்டி பிடிக்கலாமா? வேற ஒண்ணு தப்பா நினைக்காத. ஏன் இப்படி எல்லாம் செய்யறேன்? தெரியாமையா? விவரம் தெரியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல? ஆமா. இப்ப நான் தெரியாம நான் முட்டா பையல நானு. நீ கல்யாணம் பண்ணி கொடுக்காத பிள்ளை. ஆமா. நான் இங்க வாடியா, இங்க வாடி பண்ண அடியா. ஜாவதல. ஏன் இப்படி கட்டி பிடிக்கிற? ஏன் இந்த மாதிரி செய்யறேன்? ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? ஒண்ணுமே தெரியாது. இங்கிட்டு நில்லுடி. இல்ல மச்சான் சாமி. ஒண்ணுமே தெரியாத பிள்ளையா? உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாது. கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இத பத்தி எதுவுமே உனக்கு தெரியாம இருந்துற கூடாதுன்னு தான் இத பார்த்து நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அட சொல்லி குடிக்காடா அப்ப நீ. எப்படி எப்படி எப்படி? இதுக்கு கை தட்டு வேற. நல்ல அண்ணன் உனக்கு. அது சின்ன பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? பெரியவங்க தான். சின்ன பிள்ளைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு பெரியவங்க செய்ய கூடாததை செஞ்சா அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ண?
அன்னைக்கு அவங்க மட்டும் செஞ்சாங்க, ஏன் நம்ம செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா? நாளைக்கு சின்ன பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க தான் காரணம். என் மச்சனே நாளைக்கு சொல்லப்படாத என்ன பிள்ளை வளர்த்திருக்கேன் ஒண்ணுமே தெரியாம அப்படின்னு கேட்டு முடியாது, அதுக்கு தாண்டா. ஆனா உன்னைய மாதிரி ஒரு அண்ணனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. சரிடா. ஆமா சரி. ஆமா எதுக்காக கூப்பிட்டீங்க? நம்ம இடத்திற்கு தேவகோட்டையில இருந்து ஆளு வந்திருக்கா. தேவகோட்டையில இருந்து? நான் காரைக்குடியில இருந்து வந்தேன். தேவகோட்டையில இருந்து யார் வந்தது? ஓ, தேவலோகத்துல இருந்து உன்னை பார்த்தவனே எனக்கு படபடக்குதுடா. என்ன ஏன் படபடக்குது? உன் தங்கச்சி தானே நானு. தேவலோகத்துல இருந்து யார் நம்ம இடத்துக்கு வந்திருக்காது? உங்கள மாதிரியா பேசுற, ரவுடி மாதிரி பேசுறேன்னா எப்படி பேச்சு வர்றேன்? ஆண்டவன் அப்படி என்னைய படைச்சிட்டான். சரி சரி, வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க சாமி. பொற்பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே. திருந்து மாட்டியாடா? தொட்டு கும்பிட்டேன். என்னத்த என்னடே? ஈரேழு 14 உலகம் சுற்றும் ஆவர் முனிவரான நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்பு கொடுத்துள்ளாய். மிக்க மகிழ்ச்சி, மனதார வாழ்த்துகிறேன். உன்னை வாழ்த்த வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா? பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. கொண்டிருக்கக்கூடிய குறிஞ்சி கொட்டவனின் குலமகளே, வாழ்க வல்லாண்டு. உன்னை பற்றியும் உன்னுடைய இடத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர் நாரதர். இருந்தாலும் உண்மை பற்றி உம்மிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும்.
நாங்கள் பதில் கூற வேண்டும். பதில் வருமா? சுவாமி கேளுங்க சுவாமி, தெரிஞ்ச வரைக்கும் பதில சொல்றேன், தெரியலன்னா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அற்புதமான பேச்சு, தெளிவான பாடல். நட்டாமரை கயிற்றிலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுதல் அப்படின்னு படித்த 2 அறிவாளிகள் பேசினால்தான் அந்த பேச்சுக்கு சிறப்பா. ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் சந்தையை நிப்பாட்டி கேட்கணுமா? ஆமா. என்னங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களே, இதனால என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா தான் அந்த கேள்விக்குண்டான சந்தேகத்திற்கு உண்டான பதில் அப்படி கிடைக்கும். சந்தேகம் வரலாம். ஆமா. எந்த இடத்துல கல்விமான்கள் பேசும்போது சந்தேகம் வரக்கூடாது. இங்க வரக்கூடாது. உங்க பேரு வள்ளி. எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தனை செந்தினை. யாருக்காக? முருகனுக்காக. எந்த திணை? செந்தினை வந்து முருகனுக்காக, கரந்தனை நாங்க சாப்பிடுறோம். ஏன் கரந்தனை உங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு? கரந்தனை அப்படிங்கிறது சூடு தன்மையுடையது, அதனால நாங்க சாப்பிடுறோம். செந்தினை அப்படிங்கிறது குளிர்ச்சியானது, அதனால முருகனுக்கு படைக்கிறோம். ரொம்ப நாள் சந்தேகம் அதுலதான். என்ன சந்தேகம்? குளிர்ச்சி யாருக்கு தேவைப்படும் தெரியுமா? ஒரு உஷ்ணமா இருக்கிறவங்க, சூடா இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியானது தேவைப்படும். குளிர்ச்சியை கொடுத்தோம்னா அந்த உஷ்ணம் அந்த சூடு தனியும். அப்ப முருகனுக்கு நீ இதை கொண்டு படைக்கிறனா, முருகன் சூடா இருக்காரு, நீ தணிக்கிறியா? கேள்வியே சரியில்லை. நீங்க அதுக்கு தான் விவரமா கேக்குறேன். சிந்தனைக்கு என்ன தன்மை, உஷ்ணம்னா என்ன அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு தான் நான் உங்களை கேக்குறேன். அப்படி கிடையாது சுவாமி. சிவபெருமான் கண்ணில நெற்றி கண்ணில இருந்து 6 தீப்பொறிகளாக வந்தவன் முருகப்பெருமான் இல்லையா? தீ அப்படின்னா என்ன சுவாமி? நெருப்பு. நெருப்பு தானே. முருகப்பெருமான் நெருப்பிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் தானே. அதனால நெருப்பிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் முருகப்பெருமான். அதனால அவருக்கு கொண்டே குளிர்ச்சியானதை நாங்க படைக்கிறோம். ஏத்துக்கிறீங்க? ஏன்னா ஈசனுடைய நெற்றி கண்ணிலே 6 தீப்பொறிகளாக அவதரித்த அவர் அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி பகவான் கொடுக்க, அவர் அக்னினால என்ன? நெருப்பு தானே. அவர்னாலே தாங்க முடியலையா? வாயு பகவான் கொண்டே கொடுத்தாங்க, அவர்னாலே முடியல. கங்கையிட்ட கொண்டே கொடுத்தாங்க, முடிஞ்சுச்சா? முடியல. கடைசியில் எங்க விட்டாங்க? சரவண பொய்கை அப்படிங்கிற நீர்ல கொண்டே விட்டாங்க. அப்ப நெருப்புல இருந்து வந்ததுனால அவருக்கு வெப்பமா இருக்கு, அவருக்கு நாங்க குளிர்ச்சியை கொடுக்குறோம் அப்படின்றீங்களே. பொய்கைனா என்ன தெரியுமா? நீர் ஓடக்கூடிய நதி. முருகன் போய் விழுந்தது தண்ணிக்குல. தண்ணிக்கு என்ன தன்மை? நெருப்பை அணைக்கக்கூடிய தன்மை. அப்ப முருகன் சூடு அங்கேயே தணிஞ்சிருச்சே, நீ என்னத்துக்கு வந்த? இப்படி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்ல? நீங்க உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் மறுபடியும் கேட்கிறேன். சரி, இப்ப நான் கேட்கிறேன். இப்ப விநாயக பெருமான் இருக்காருல்ல, ஆதி முதற் கடவுள். விநாயக பெருமானை கொண்டே நம்ம அருகம்புல்ல படைக்கிறோம்ல. விநாயகருடைய ஆலயத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவோம்? அருகம்புல்ல வாங்கி அவருக்கு கொண்டே போடுவோம். ஏன் அருகம்புல் மாலையை கொண்டே அவருக்கு போடுறோம்? ஏன்னா அனலாசுரன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அசுரன் தேவர்களுக்கு பூரா கொடுமைப்படுத்திக்கிறேன், வாங்கிய வரதுனால அவனை ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப விநாயக பெருமான் என்ன, விநாயக பெருமான் முறையிட்டோன்னே பிள்ளையார் என்ன பண்றாரு? இவனை கொல்ல முடியாதுன்னு எல்லா பேரும் நினைச்சுக்கிறாங்க. இவனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதானே, தூக்குடா சொல்லிவிட்டு அழகா தூக்குனாரு, வாய்க்குல போட்டு முழுங்கிட்டாரு, எரிஞ்சு சாம்பலா போயிட்டா வயிற்றுக்குள்ள போய். அப்ப அனலாசுரன், அனல்னா என்ன? நெருப்பு. அப்ப அனலாசுரனுங்கிற ஒரு அசுரன் நெருப்பானவனை தூக்கி முழுங்கினால அவருடைய உடம்பெல்லாம் வெப்பம், அவருடைய வெப்பத்தை போக்குறதுக்காக அன்னைக்கு அருகம்புல்ல அரைச்சு கொஞ்சோன்னு கொடுத்தோடனே அவருடைய சூடு அடங்கியது, சூடு தணிந்தது. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய எப்போதுமே பிள்ளையாரு குளிர்ச்சியா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு அருகம்புல்ல கொண்டு போய் போடுறோம். இப்ப நீங்க சொன்னா மட்டும் அது ஒரு விஷயம். ஏற்கனவே அங்க அருகம்புல்ல கொடுத்து அனலாசுரங்கிற நெருப்பை தணிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு திரும்ப உங்கள்கிட்ட அருகம்புல்ல படைக்கிறோம்? இறைவன் என்பவன் எப்பொழுதுமே குளுமையா இருக்கணும். அதே மாதிரிதான் முருகப்பெருமானும் அங்க அணைச்சாலும் கூட எப்போதும் அவர் குளுமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக குளிர்ச்சியானதை கொண்டு படைக்கிறோம். நான் கேட்டதுக்கு என்கிட்ட இருந்தே பதிலா நியாயமா இல்லையா? யாரு பேசினாலும் நியாயம் நியாயத்தை சொல்லணும். இல்ல நான் தான் முன்கூட்டிய பதில சொல்லி இப்ப இன்னைக்கு பாருங்களே, தெய்வத்துக்கு இந்த அபிஷேகம் மட்டும் இல்ல, தெய்வத்துக்கு பண்ற அபிஷேகம் பூரா பாருங்களேன். பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், திருமஞ்சன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், இது எல்லாமே குளிர்ச்சியானதுதான். ஏன்னா இறைவனுடைய மனதாகப்பட்டது குளிர்ந்தால் மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழிந்து உலகம் செழிப்படையும் அப்படிங்கிறது. அப்ப உலகம் செழிப்படையும் அப்படிங்கறதான் காரணம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, கிரகங்கள் 8, கிரகங்கள் 9. கிரகம் என்ன எத்தனை? ஆரம்பத்துல 7, அப்புறம் அதுக்கப்புறம் 9. பசி வந்தால் 10 மறக்கும், ஆபத்து குதவா, பிள்ளை அரும்பசி குதவா, அன்னம் ஆகத்தை தீரா, அன்னீர் சரித்திரம் அறியா, கோபத்தை இறக்கா, குருமணிகளா, சீடன் பாவத்தை தீரா, தீர்த்தம் பயனில்லை. இது 7 உலகில் இருந்தாங்க. நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா இல்ல நானும் கேட்கலாமா? இப்ப ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்குள்ள வந்தோடனே படபடன்னு நீங்க கேக்குறீங்க. திருப்பி நானும் கேட்கலாமா நீங்க மட்டும் தான் கேட்பீங்களான்னு கேட்கறேன். இல்லங்க, நான் உங்களை கேட்க வேணாம்னு சொல்லல, உங்களுக்கு உண்டான வாய்ப்பு தர. இல்ல அப்படி கிடையாது, நான் எதிரியாளிட்ட கேட்டுக்கிறது. ஏன்னா ஒரு சில பேருக்கு கேட்க மட்டும் தான் தெரியும், திருப்பி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அதனால எதிரிக்கிட்ட நான் கேட்டுக்கிறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு பேசுறது என்னுடைய வழக்கம். ஆமா, இதுல ஒரு விஷயம் நல்லா நீங்க நாடகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். நாடகம்னா என்ன தெரியுமா? பட்டிமன்றம்னா என்ன? பட்டிமன்றம்னா ஒரு தலைப்பு, 2 தலைப்பை கொடுத்து ஒரு தலைப்புல ஒருத்தவங்க பேசுவாங்க, அதை மறுத்து இன்னொரு தலைப்புல அவங்க பேசுவாங்க. 2 அணி, ஒரு அணில ஒரு 5 பேர், அங்கிட்டு ஒரு அணில 5 பேர், 2 தலைப்பு. எது பேர்? இதானே பட்டிமன்றம். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நேரம் பேசுவாங்க?
ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசுறாங்க. இது பட்டிமன்றம். ஆமா. நாடகம்னா என்னங்க? நாடகம்னா அது தர்க்கம், 2 பேரும் கலந்து பேசணும். வாதி பிரதிவாதி. நான் கேட்கணும், நான் சொல்லணும், நீங்க சொல்லணும். நான் கேட்டா நீங்க சொல்லணும். நான் என்ன கேட்கணும் புரிஞ்சு சொல்லுவேன். நான் கேட்கணும், நான் சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க கேட்கணும். அப்ப நீங்க கேட்டுக்கிட்டே தான் நிப்பீங்க, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். வாதி உங்களுக்கு நேரம் உண்டு. என்ன கேட்க வரீங்கன்னா, வள்ளி காவலுக்கு வந்திருக்கோம்ட்டீங்க. ஆமா. திணை காவல். நீங்க முருகனுக்காக சிந்தனையை படைக்கணும்னு சொன்னீங்களே, எதனிடம் இருந்து இந்த திணை பெயரை காக்குறீங்க? பறவைகளிடம் இருந்து இந்த திணை பெயரை நான் காக்கிறதுக்காக வந்திருக்கேன் சுவாமி. பறவைகளிடம் இருந்து திணை பெயரை காக்குறீங்களே. ஆமா. பறவைகள் எதுக்காக திணை பெயரை சாப்பிடும்? அந்த திணையை கொய்ய வருது, அதுக்காக அதுகிட்ட இருந்து பறவை திணையை காத்துக்கிட்டு இருக்கேன். பறவைகள் திணை பெயரை சாப்பிடுது, அதனால விரட்டுறீங்க. தமிழருடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? வீட்டுக்கு எதிரே வந்தாலும் வந்தவருக்கு உணவளித்த மகிழ்விப்பதான். அதனால உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் பார்த்தாலும் உண்பதே அமிர்தமோடு பாலன் முகம் கடித்து இடுவாராயும் கப்பிய பசியோடு கடும் பசியாம் தானே. வீட்டுக்கு வர விருந்தாளி, வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பாடு கூட இல்ல, குடிக்க ஒரு சம்பு தண்ணியாவது கொடுக்கணுமா. அதான் தமிழருடைய கலாச்சாரம்னாங்க. அறுசுவை உணவு படைத்து முகம் சுளித்து வாங்க வாங்க சாப்பிடுதே வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னா நல்லா இருக்குமா? வீட்டுல சாப்பிடுறதுக்கு பட்னியாவே கிடந்துட்டு போயிடலாம்டா. அப்ப வந்தவருக்கு உணவளிக்க வேண்டும், பசியோட வரவங்க இதானே. ஆமா. பறவைகளை விரட்டுறான்னு சொல்றீங்களே, திணை பெயரை சாப்பிடுறதுனால பறவைகள் திணை பெயரை எதுக்காக சாப்பிடுது? பசிக்காக சாப்பிடும். அப்ப பசியோடு வர்ற பறவை விரட்டி அந்த பாவத்தை எங்கேயோ ஒன்று தொலை பண்ணி. பாவம் கிடையாது, அதை விட பாவமான விஷயம் என்ன தெரியுமா? என்னங்க? நீங்க எல்லாம் போய் உள்ள போய் ஓய்வெடுங்க, குளிர் கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க பேசி முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிடும் போது நீங்க வரலாம். அந்த அம்மா உங்களுக்கு பாவப்படுது. நான் 6 மணிக்கு கூப்பிடுறேன், அடையாளம் கேட்கும் போது கூப்பிடுறேன், போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. ஏன்னா அதை விட பாவமான விஷயம் என்ன தெரியுமா? இது இறைவனுக்காக நாங்க வந்து திணை விதைச்சிருக்கோம். இறைவனுக்காக திணை விதைச்சதை பறவை வந்து சாப்பிட்டா அது எச்சில் ஆகும். அந்த எச்சில் பட்ட பொருளை நான் கொண்டு இறைவனுக்கு படைக்க முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் பறவை விரட்டினே தவிர அது சாப்பிட்டு போகக்கூடாது, பட்டினியா தான் போகணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது சுவாமி. இல்லைங்க, நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, உங்களுடைய அறிவுத்திறமை நான் பாராட்டினே வச்சேன். ஆனா இடையில இப்ப நீங்க பேசுற கருத்தை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? இறைவனுக்கு எச்சில் பட்ட பொருளை படைக்க கூடாது, ஒருவேளை பறவைகளை சாப்பிட்டா எச்சில் பட்டா போச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்க விரட்டுறோம் அப்படிங்கிறீங்களே. ஆமா. சாமிக்கு எச்சில் பட்ட பொருளை படைச்சா ஏத்துக்காதா? எச்சில் பட்ட பொருளை கொடுக்கலாமா, படைக்கலாமா? நீங்க சாமிக்கு பாலாபிஷேகம் பண்றீங்கல்ல? ஆமா. பாலாபிஷேகம் எப்படி பண்றா? பசுமாட்டுல இருந்து பாலை கறந்து அதை கொண்டு அபிஷேகம் பண்ணுவோம். எடுத்து பசுமாட்டு மாடுல இருந்து மார்ல இருந்து புருட்டு நிறுத்தா வந்துருமா? அது எப்படி வருமா? அப்புறம் எப்படி? கண்ணுக்குட்டி அவுத்து விடணும். கண்ணுக்குட்டி போய் பசுவினுடைய மடுவுல வாய் வைக்கும். பசுவினுடைய மடுவுல வாய் வச்சா தானே இங்க பால் சுரக்கும். தெரியுது இல்ல? ஆமா. அப்ப கண்ணுக்குட்டி போய் வாய் வச்சு எச்சி வச்சா தானே பால் வருது. அந்த பாலை தானே சாமி கொண்டு அபிஷேகம் பண்ற, எப்படி சாமி ஏத்துக்கிறது? என்னங்கய்யா? எச்சில் பட்ட பொருளை ஏத்துக்காது சாமி. என்ன சபாசு? ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா? எச்சில் பட்ட பொருளை சாமி ஏத்துக்காது. பாலாபிஷேகத்தை எப்படி ஏத்துக்கிறது? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாமிக்கு தேன்ல அபிஷேகம் பண்ற மாதிரிங்களா? தேனு யாரு எது உருவாக்குது? தேனி. பூக்கள்ல இருந்து மகரந்தத்தை தேன்களை தேனி தன்னுடைய எதுல கொண்டாருது? வாயில எடுத்துக்கிட்டு வரும். வாயில உறிஞ்சி கொண்டு வந்து அடையில வச்சு உமிழ்ந்து அதை சேகரிக்கும். அப்ப தேனிங்கிற ஒரு பூச்சியினுடைய எச்சில்ல இருந்து தான் தேன் வருது. ஆமா. எப்படி தேனாபிஷேகத்தை ஏத்துக்கிறாரு? சாமிக்கு பட்டாடை உடுத்துறோம்ல, நீங்க பாருங்களேன், ஒரு சாமியை செஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது பட்டாடை உடுத்துறோம்ல, பட்டு துணி உடுத்துறோம்ல, இந்த பட்டு எப்படி உற்பத்தி ஆகுது? பட்டுப்பூச்சியோட எச்சில்ல இருந்து. பட்டுப்பூச்சி எச்சில்ல தான் பட்டு தயாரிக்கிறாங்க. அந்த பட்டை எப்படி, அந்த எச்சி எப்படி சாமி ஏத்துக்கிறது? அப்புறம் எப்படிமா எச்சில் பட்ட பொருளை சாமி ஏத்துக்காதுங்கிற? சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பாலாபிஷேகம் பண்ணோம்னா பசுமாட்டினுடைய பாலை கறந்து நம்ம கொண்டு அபிஷேகம் பண்றோம். பால் தானா சுரக்குமா அப்படின்னா சுரக்காது. கண்ணுக்குட்டி அவுத்து விடணும், மடுவுல போய் வாய் வச்சா தான் பால் சுரக்கும். கண்ணுக்குட்டி குடிச்சோடனே அவுத்து ஓரமா கட்டிட்டு உடனே பாலை கறந்துருவோமா? என்ன பண்ணுவோம்? மடுவுல தண்ணியை ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறமா தானே விளக்கெண்ணையை போட்டு பாலை கறப்போம். அங்கேதான் எச்சில தண்ணி ஊத்தி கழுவி சுத்தப்படுத்திட்டு தானே பாலை கறக்குறோம். அந்த பாலை தானே கொண்டு தெய்வத்துடைய தலையில கொண்டே ஊத்துறோம். அதை எப்படி எச்சிலுங்கிறீங்க நீங்க? சபாஸ். பால் கறக்கிறது நிறைய அனுபவம் இருக்கு. அதுதான் சொல்ற விளக்கெண்ணெய் கொண்டு வரோம்னு சொல்றவாரு. என்ன கொண்டு போய் கறக்குறோம்? அப்புறம் விளக்கெண்ணெய் இல்லாம பால் கறக்கலங்க. அது அனுபவம் சொல்ல முடியும். இதுலயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நம்ம சொல்றாங்க, நீங்க வரிசையா கேள்விகள் அடிக்கிட்டீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்து சொன்னீங்க தேனாபிஷேகம், தேனை வாயில இருந்து எடுத்துட்டு வந்து உமிழ்ந்து தன்னுடைய கூட்டுல வைக்குது. அந்த தேனை தானே எடுத்துக்கொண்டே தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றோம், அதுல எச்சில் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்ப மலர்ல போய் தேனி மட்டும்தான் தேனை குடிக்குமா? வண்டு இருக்கு பாத்தீங்களா?
இந்த வண்டும் போய் மலர்ல தான் போய் தேனை குடிக்கும். ஏன் அந்த வண்டால ஒரு கூட்டை கட்டி தேனை சேகரிக்க முடியாதா? ஏன் முடியாது? ஏன் முடியாது வண்டால? அது இறைவன் கொடுத்த வரம். தேனிக்கு இப்படி இறைவன் வண்டுக்கு தேனை குடிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தாரு, தேனிக்கு சேகரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தாரு இறைவன். இறைவன் கொடுத்தத திருப்பி இறைவன் எடுத்துக்கிறார். இறைவனுக்காக படைக்கப்பட்டது அது, அதனால இறைவன் எடுத்துக்கிறார். அதை எப்படி நீங்க எச்சில்னு சொல்லுவீங்க? பட்டுப்பூச்சிலுடைய எச்சில்ல தான் பட்டாடை தயாரிக்கிறாங்க. பட்டுப்பூச்சினுடைய எச்சிலா கொண்டே படைக்கலையே, அது ஆடைங்கிற தன்மை மாறுது இல்லையா? எச்சில கொண்டு எச்சிலாக படைக்கிறாங்க. நூலுங்கிற தன்மை மாறி அதுக்கப்புறம் ஆடையாக நெய்து ஆடைங்கிற பேரோட தான் போய் சாத்திரமே தவிர பட்டுப்பூச்சினுடைய எச்சிலா கொண்டு நம்ம சாத்த கிடையாது. அது எப்படி எச்சில்னு சொல்றீங்க நீங்க? இப்படியும் கூட அதை மாத்தி பேசலாம்ங்கறத நீங்க சொல்லி, நீங்க எப்படி பேசினாலும் நான் அதுக்கு மறுத்து பேசுவேன். நான் கேக்குறேன், கண்ணுக்குட்டி போய் வாய் வச்சு கழிச்சதுக்கு அப்புறம் தண்ணியை அடிச்சு விட்டோம்னா அந்த எச்சில் போயிடும். ஆமா, அதே மாதிரி இத கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன். சொன்னீங்க பாருங்க, தேனிக்கு தேனாலதான் அதை செய்ய முடியும், அதனால அது இறைவனே கொடுத்தாரு. அந்த வரம் இறைவன் கொடுத்த வரம் இறைவன் திரும்பி எடுத்துக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேன் உங்கள்ட்ட, ஒரு தாய்க்கு 2 பிள்ளை பிறக்குது. மூத்தவன் ஒருத்தன், இளையவன் ஒருத்தன். இளையவன் நல்லா படிக்கிறான், மூத்தவன் படிக்க மாட்டேன் மக்கு. அப்ப அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவா? மூத்தவன் மக்கா இருக்கவன்ட்ட இளையவன் நல்லா படிக்கிறவனை பார்த்து மூத்தவன்ட்ட சொல்லுவா தாய், டே இங்க வர்றா, உன் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவனுக்கு இருக்கிற அறிவை படுறான், உனக்கு எங்கடா வச்சு அறிவு கேட்பாங்கல்ல? கேள்விப்பட்டீங்களா? பூமியில எச்சிப்பாலை குடிச்சு வளர்றான்னு சொல்றேன். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது இடைவெளி இருக்கும். அப்ப 2 வருஷம் முடிக்காம அந்த அம்மா குளிக்காம அந்த எச்சி இருந்துகிட்டே இருந்துச்சா? எச்சி பாலுன்னு சொல்றோம்ல, அப்ப அந்த அம்மா உடம்புல தண்ணி எதுவும் ஊத்தாம எச்சில் இருந்துச்சா? இருங்க, அதை எப்படி சொல்லணும்னா, இந்த அம்மா சொல்லிச்சுல தண்ணியை ஊத்தி கழுவி விட்டா பால் அது வந்து எச்சி போயிருந்துச்சுல, நம்ம குளிச்சிருப்பாங்கல்ல. 2 வருஷமா எப்படி அப்புறம் அந்த எச்சி பால்னு சொல்றான்? சரி, இதை நான் கேட்கிறேன். இன்னைக்கு தயவு செஞ்சு யாரும் கை தட்டாதீங்க என்ன, சரிங்களா? இல்ல தட்டுங்க, நான் வேணும்னு சொல்ல மாட்டேன், அதாவது ஒரு உற்சாகப்படுத்துறதா. தட்டுங்க, எனக்கு மட்டும் கை தட்டுங்க. ஏமா இருக்கிறது ஏங்க இருக்க ஆம்பளையாளுக இருக்க, உனக்கு மட்டும் கிடத்துறியா? இதுதான் சுயநலம். என்னது நியாயம்? யாரு பக்கமா அவங்க? நான் நியாயமா பேசுறேன், அதனால எனக்கு கை தட்டுங்கன்னு சொல்றேன். இருங்க, ஒரு நடைமுறையில கிராமத்துல சொல்ற வழக்கு சொல்லுதாது. அன்னைங்காரன் கொஞ்சம் இதுவா இருந்தா தம்பிக்காரன் கொஞ்சம் எதிர்த்து பேசுனா, என்னடா எதிர்த்து பேசுறேன், என்ன என் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்த வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தாயினுடைய மார்பிலே ஒரே மார்பள தானே 2 பேரும் குடிச்சு வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றது எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தானு. அதுக்காக 2 அப்படி பார்த்தா ரெட்டை பிள்ளையும் தான் பிறக்குது. ரெட்டை பிள்ளை பிறந்து குடிச்சாலும் எச்சில் தானே அது. ரெட்டை புள்ள பிறக்குது, ரெட்டை புள்ளையும் ஒரு புள்ள ஒரு மார்பளை குடிக்கும், இன்னொரு புள்ள இன்னொரு மார்பளை கொடுக்கும். இந்த பக்கம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க, அப்புறம் அது எச்சிப்பால் தானே. அதைத்தாங்க நான் சொல்றேன். நான் எப்படின்னு கேக்குறேன். எப்படிங்க? இறைவனுக்கு அது வழக்கு சொல்றதுங்க. புரியுங்களா? உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். வழக்கு விஷயத்துல 1000 விஷயம் சொல்லுவாங்க வழக்க. இப்ப நான் உங்களை கேக்குறேன், இருக்கிறதே சிவபெருமான் தான் உலகத்தின் மூத்த கடவுள். அப்பேற்பட்ட சிவனுக்கு தொண்டு செஞ்ச குலப்புறம் எப்படி சொன்னாங்க? நாயன்மார்கள் அப்படின்னாங்க. இந்த 63 நாயன்மார்கள் கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆமா. அவருக்கு பேர் இயற்பெயர் என்ன தெரியுமா? திண்ணப்பன் அப்படிங்கறத. திண்ணன். அவன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும்போது ஒரு கோயிலை பாக்குறா. கோயிலை பார்த்தோன்னா என்னடா கோயில் இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாயால தண்ணியை மொந்தாந்து ஊத்தி கோயிலை சுத்தம் லிங்கத்தை அபிஷேகம் பண்ணி காட்டுக்குள்ள போறாரு. பன்றி அடிக்கிறாரு. சரி, சாமிக்கு வச்சு இதை படைப்போமே அப்படின்னு படைக்கிறார். கதையை நல்லா கவனிக்கிறேன். சாமிக்கு பன்றியை வச்சு படைப்போம். சிவன் என்ன மத கடவுள்? சைவ மதம். இது ஒரு பன்றியை கொண்டு அடிச்சு படைக்க போகும்போது சைவ சமயம். அதுல இவருக்கு என்ன ஒரு தோணுதுன்னா, நம்ம கறியை வச்சு சாமிக்கு படைக்கிறோம், இந்த கறியில ஒருவேளை உப்பு இல்லாம இருந்துச்சுன்னா போச்சே, சாமி கோவிச்சுக்கிறமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு, கறியை உப்பு இருக்கான்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு தானே வச்சாரு. அன்னைக்கு எப்படி அவருடைய பக்தியை ஏத்துக்கிட்டு ஒரு சாதாரண வேடுவனை 63 நாயன்மார்கள்ல கண்ணுக்கு கண் கொடுத்ததனால் கண்ணப்பன் உன்னை ஏத்துக்கிட்டாரு. அதுவும் எச்சி தானே. எச்சியத்தானே சாமி ஏத்துக்கிட்டு அவருக்கு எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாரு. அப்புறம் எப்படி ஏத்துக்க மாட்டாரு? கிடையாதுங்க. திண்ணப்பனுக்கு சாமி கும்பிடுறது எப்படின்னே தெரியாது. தன்னுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்துறது தெரியல, சாமி எப்படி கும்பிடணும்னு தெரியல. அதனால அவருடைய முறைக்கு அவர் வழிபட்டாரு. ஆனா இறைவன் என்ன நினைச்சாரு, நீ எப்படி கும்பிட்டாலும் உன்னுடைய பக்தி மட்டும் தான் எனக்கு முக்கியம், நீ அதை என்ன வேணாலும் வச்சு படைச்சுக்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, உன்னுடைய பக்தி மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சாரு. தெரிஞ்சு செய்யறத விட தெரியாம செய்யணும் இல்லையா? தெரிஞ்சு செய்யறதுக்கு தண்டனை அதிகமா இல்ல தெரியாம செய்யறதுக்கு தண்டனை அதிகமா? தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சா அதுக்கு தப்பு தானே இல்லையா? இப்ப
தின்னப்பனுக்கு தெரியாது சாமி கும்பிடுறது எப்படின்னு தெரியாது. அதனால அவர் கொண்டே கறியை படைச்சாரு. சைவ சமயம், சிவபெருமான் வந்து சைவ சமயம், அவருக்கு கொண்டே இதெல்லாம் படைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது, செஞ்சாரு. எனக்கு நல்லா தெரியும் தெய்வத்துக்கு இப்படித்தான் படைக்கணும், எச்சில் படாம படைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நான் செஞ்சேன் அப்படின்னா அது தப்பா இல்லையா? தப்புக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயங்க, என்னங்க, ஒரு மனுஷன் நல்லா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி கடவுளுக்கு போய் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு வரம் குடுறா சாமின்னு மனசார வேண்டிக்கிருக்காரு. அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அழுக்கு வேட்டி கிழிஞ்ச சட்டையோட ஒருத்தர் போய் நின்றுட்டு அவரே எனக்கு வரம் குடுறாங்கிறாரு. கடவுள் என்ன நன்னுவாரு? இவன் பாக்குறதுக்கு அழகா இருக்கான்டா, பால் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறான், இவனுக்கு தான் நம்ம வரம் கொடுக்கணும், இவன் பாக்குறதுக்கு சுத்தம் இல்ல, இவனுக்கு வரம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாரா? தோற்றம் எப்படி இருக்குன்னு பிரச்சனை கிடையாது, அவனுடைய பக்தி எப்படி இருக்கு அப்படிங்கறதா. எச்சில் பட்டாலும் தவறு கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க, ஆடை அணிகலனை ஆண்டவன் ஒருபோதும் ஏற்பதில்லையா. அவனுடைய பக்தி எப்படி இருக்குது, எச்சில் பட்ட பொருளா இருந்தாலும் சரி சாமிக்குன்னு வச்சு படைச்சிடணும்டா அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க நீங்க? எப்படிங்க எப்படிங்க? இல்லங்க, எச்சில் பட்ட பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, இது இறைவனுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி படைக்கிறான்னு சொல்றமே, அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். இப்படி பார்த்தா எச்சில் படாத எதையும் கொண்டே நம்ம படைக்க முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், ஐயா ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆடி மாசத்துல ஏன் 2 அமாவாசை வருதுன்னு கேட்டாங்க. அது மகாபாரதத்துல வருது. இருங்க கேட்டாங்களா இல்ல? யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, யாருன்னு தெரியல. இந்த அமாவாசை அன்னைக்கு விரதம் இருப்போம் தெரியுமா? வீட்டுல யாருக்காக விரதம் இருப்போம்? இறந்தவர்களுக்காக நம்ம வந்து விரதம் இருப்போம். விரதம் இருந்தா அவங்களுக்கு நம்ம படையல் போடுவோமா இல்லையா? சமைச்சாதான் நம்ம படையல் போடுவோம். படையல் போட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். படையல் போட்டு சாமி கும்பிட்டு தீபாவளி இதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் கடைசி என்ன பண்ணுவோம்? தண்ணி விளையாடுவோம், நீர் விளையாடுவோம். ஒரு செம்புல தண்ணி வச்சு அந்த தண்ணியை எடுத்து 3 தடவை நீர் விளையாவிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஏன் தெரியுமா? அந்த சாப்பாட்டுல ஒரு எறும்பு உட்கார்ந்துச்சு அப்படின்னா அது எச்சில், அதுவும் வாய் வச்சிருக்கோம், அது எச்சிலா இருக்கும். அந்த எச்சியை பரிசுத்தப்படுத்தணும்னா இந்த நீரை 3 தடவை நீர் விளையாவிட்டோம்னா அது பரிசுத்தமாகுது. தன்மையை, இந்த தண்ணிக்கு அப்பேற்பட்ட தன்மையை இறைவன் கொடுத்திருக்காரு. பாவம், தோஷம், தீட்டு இது 3மே தண்ணி பட்டா போயிருமா. அதனாலதான் எறும்புக்கே தெரியாம, ஒருவேளை நீங்க இந்த பறவைகள் சாப்பிட்டாத்தே எச்சிங்கிற மாதிரி ஒரு எறும்போ ஒரு ஈயோ அதுல ஏறி உட்கார்ந்து தின்னுதா எச்சி தானே. அதான் படைக்கும் போது நீர் விழாவிடுவோம்ல, திணையை கொண்டு படைக்கும் போதா ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு விரட்டுறான். அதையே மீறி தவறு நடக்கும் போது அப்ப அதுக்கு உள்ள பரிகாரத்தை நம்ம தான் தேடிக்கணும். திணை பெயரை படைக்கிறது எச்சில் பட்டா பரவாயில்ல, வேற எது பற்ற கூடாது. எச்சில் பட்டால் கூட பரவாயில்லதான், அது கூட நம்ம வந்து இயற்கை இதை நம்ம மாத்த முடியாது இல்லையா? ஆனா எச்சம்பட்ட எச்சத்துல இருந்து நான் காக்கணுமா இல்லையா? அந்த இடத்துக்கு வாங்க, அதுக்காக உங்களை இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்படியா? எச்சில்ங்கிறது யதார்த்தமா பேசும்போது ஓம் சரவணபவா அப்படிங்கும் போது எச்சி தெரிக்கத்தான் செய்யும், அது கூட ஏத்துக்குறோம். எச்சம்ங்கிற மலம் கழிவு இறைவன் மீது பட்டு விடக்கூடாது. சாமியை கையெடுத்து கும்புறோம் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா கையெடுத்து கும்புறோம்? ஆண்டவன் 2 கையை கொடுத்தா பாத்தீங்களா? இந்த கையை நல்லதை கொடுத்து நல்லதை வாங்குறதுக்கு, நல்லதை கொடுக்கணும், நல்லதை வாங்கிக்கிறோம். இந்த கையை அசுத்தத்தை சுத்தம் பண்றது. பாருங்க, இதுதான் ரெண்டையும் கொடுத்த இறைவா. உடம்புங்கிற அந்த நல்ல விஷயத்தை என்கிட்ட கொடுத்துருக்க, அதுக்கு இந்த கையை அந்த உடம்புங்கிற மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை கழிவுகளை அகற்றி கொடு. இந்த உடம்ப கொடுத்து உயிரை கொடுத்த நீ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அகற்றிரு அப்படிங்கறக்காகத்தே வாங்கி கொடுத்து நல்லதை வாங்கி நல்லதை கொடுக்குற இந்த கையையும் கழிவை அகற்றி இந்த கையும் சேர்த்து இதை கொடுத்த இந்த உடம்ப கொடுத்த இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லி 2 கையிலும் சாமி கும்பிடு. அதனாலதான் ஒரு மனிதனுக்கு நல்லதும் தேவையாம் கெட்டதும் தேவையாம், 2மே இருக்கிறதா வாழ்க்கையாம். அதனாலதான் இறைவனை பார்த்தோன்னே இது 2மே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, இதை கொடுத்த இறைவா நன்றி அப்படிங்கிறது. இறைவனை கோயிலுக்கு போறோம்ல, கோயிலுக்கு போனோன்னா இறைவன் எந்த கோலத்தில் நம்மளை பார்த்து இருப்பாரு? தெய்வம் இருக்கு. பொதுவா தெய்வம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா புரியல. எல்லா தெய்வமும் நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி இப்படித்தானே இருக்கும். ஐயா நிறைய இருக்கட்டுமே, உள்ள போனோன்னே இப்படி இருப்பாரு, இப்படித்தானே இருப்பாரு. எல்லா சிற்பத்திலும் இப்படித்தானே இருக்கும். சரி, ஏன் எல்லா தெய்வமும் இப்படி இருக்கு? என் கையை சாதாரணமா இப்படி வச்சிருந்தா அது தெய்வம் இல்லையா? ஏன் கையை இப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இல்லை வேற சும்மா விட்டுறக்கூடாது. இல்லை அப்பா சொன்னார் 3:30 மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் அனுப்பிடுங்கன்னாரு, கொஞ்சம் அதிகமாக பேசுறாரு. அதனால பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு வெளியில் அனுப்புறப்ப ஒன்றும் கோச்சுக்காதீங்க. ஆமா, நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஞாபகப்படுத்து. அவர் கேட்டாரு ஏன் ஆடி மாசத்துல 2 அமாவாசை வருதுன்னு. பாண்டவர்கள் அவங்களே மறந்துருந்தாலும் கூட நான் விட மாட்டேன். அதனாலதான் ஞாபகப்படுத்தி தூண்டி விடுறியோ? நாளைக்கு தெரியலனாலும் மறுபடியும் சொல்லியாங்கிறக்காக. யாரு கேட்டது? யாரு போயிட்டாரா? நல்ல எண்ணம் உனக்கு. அது என்னன்னா சாஸ்திரத்துல சிறந்தவே சகாதேவன்.
இந்த சகாதேவன் வந்து துரியோதனன் கேட்கிறேன், அடே நீ எனக்கு எதிரியா இருந்தாலும் சரி சாஸ்திரத்துல போய் சொல்லக்கூடாது, நான் உனக்கு எதிரிதேன், நீ எனக்கு ஒரு நாள் பார்த்து கொடுக்கணும். எப்படி? எந்த நாளில் நான் பாண்டவர்களுடன் போரிட்டால் நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் என்ன பண்றாரு, ஒரு தேதியை குறிச்சு இந்த தேதியில நீ அதாவது களபலி கொடுத்தீனா, ஒரு இடத்துக்கு போர் புரிய போறோம்னா பலி கொடுப்பாங்க, அந்த தேதியில நீ களபலி கொடுத்தீனா நீ வெற்றி அடையலாம் அப்படின்ட்டார். உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்து, ஏண்டா நம்ம பாண்டவர்கள் தோக்கறதுக்கு நீயா அவனுக்கு நல்ல நாள் குடிச்சு அனுப்புறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். ஏன்னா இவன் கொடுத்துட்டேன், ஐயா என்னுடைய தொழில் அது, அதுல நான் அவன் அண்ணனா தம்பியோ எதிரியோ துரோகியோ யார் வந்தாலும் சரி என்னுடைய தொழில் தர்மத்தை நான் காப்பாத்தினேன் அப்படின்ட்டார். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, இதை எப்படியா தடுக்கணுமேங்கிறக்காக அமாவாசை நாளைக்கு இவர் தர்ப்பணம் கொடுக்கறது என்ன நாள்னு சொன்னீங்க நீங்க? அமாவாசை அன்னைக்கு தான் தர்ப்பணம் கொடுப்போம். இவன் அன்னைக்கு தான் களபலி கொடுக்கணும்னு இவருக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இவர் என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மா அமாவாசைக்கு முத நாள் உட்காந்து குளத்துக்கரையில உட்காந்து தர்ப்பணம் கொடுத்துக்கிருந்தாரா. அப்ப மேல இருந்து சூரியனும் சந்திரனும் பார்த்தா, என்னடா நாளைக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சந்திக்கிறான், சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக சந்திக்கின்ற நாள் தான் இது அமாவாசை. அமாவாசை நாளைக்கு தானே சந்திக்கிறான், இன்னைக்கு உட்காந்து கிருஷ்ணர் பண்ணிக்கிருக்காரு, இவர் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாரு சொல்லி பூமிக்கு அவருக்கு முன்னாடி